அனிருத் மாதிரியே நடிகர் சிவகார்த்திகேயனும் பல படத்தோட நேம காப்பி அடிச்சு தான் வெற்றி படங்களா கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையானோ, அப்படி எந்தெந்த படத்தோட நேம காப்பி அடிச்சிருக்காருன்னு தான் மக்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அவர் ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச படத்தோட நேம் எதிர்நீச்சல். அந்த படம் தான் சிவகார்த்திகேயனோட கெரியரை வேற லெவல்ல கொண்டு போன படம். எஸ்கேக்கு முன்னாலேயே 1968 நாகேஷ் சார் நடிச்சு எதிர்நீச்சல்ன்ற படம் வந்துருந்துச்சு. ரெண்டாவதா போலீஸ் கேரக்டர்ல நடிச்சு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படம் தான் காக்கி சட்டை. இந்த படத்துக்கு முன்னாலேயே 1985 விண்வெளி நாயகன் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சு காக்கி சட்டைன்ற படம் வந்துருந்துச்சு. மூணாவதா ஃபகத் ஃபாசில் சிவகார்த்திகேயன் ஆக்டிங்ல ஒரு அண்டர்ரேட்டடான மூவி தான் வேலைக்காரன். எனக்கெல்லாம் இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். ஆனா இதுக்கு முன்னாலே இந்த டைட்டில 2 டைம் யூஸ் பண்ணிருக்காங்க. 1952 ஒரு மூவிலையும், அப்புறம் 1987 தலைவர் ரஜினிகாந்த் படத்துலயும் வச்சிருப்பாங்க. நாலாவதா எஸ்கேவோட டிஃபரெண்டான ஜெனர்ல ஒரு தரமான ஆர்ட் பிலிம் தான் மாவீரன். இந்த படமும் 1986 தலைவர் ரஜினியோட மூவிக்கு வச்சிருந்திருப்பாங்க. அஞ்சாவதா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கர பிளாக் பஸ்டரான அமரன் படம் தான் இருக்கு. இதுக்கு முன்னாலேயே 1992 நடிகர் கார்த்திக் படத்துக்கு இந்த டைட்டில யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரீசெண்டா SK25 டைட்டில் பராசக்தின்னு வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முதல் படத்தோட டைட்டில் தான் இது. இதுல எல்லாமே வெற்றி அடைந்த படங்கள் தான். ஒரு படத்தோட டைட்டில் வச்சு மட்டுமே ஒரு ஆக்டரால வெற்றி தர முடியாது. அவங்களோட எஃபெக்ட் அந்த படத்துல இருக்கணும். சிவகார்த்திகேயன் அதை பண்ணிருக்காரு. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.